கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவ் டிவி மூலமாக சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. யாவ சந்தோஷமாய் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை அரவணைத்து பாதுகாத்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் கர்த்தருடைய சமூகத்திலே பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய
வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். யாவரும் கர்த்தர் நம்மளை மகிழ பண்ணியிருக்கிறார், நம்மை சந்தோஷத்தால் நிரப்பி இருக்கிற இந்த நாட்டில். ஹல்லேலூயா. நான் எல்லாருக்கும் இந்த நாட்டில் ஆகாரங்கள் கொடுத்து, பசி உள்ளவர்களை ஆகாரம் கொடுத்து, தேற்றி வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்து, இல்லை நமக்கு என்ன முடியுதோ அதெல்லாம் நாம் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த நாட்டில் நாம் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் யாவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவுகள் எல்லாம் இந்த நாட்டில் நிறைவாக்குவாங்க. உங்களை அரவணைக்கும்படியாக, உங்களை மீட்டெடுக்கும்படியாக மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகர் எவ்வளோ பெரிய நல்ல தேவன். ஹல்லேலூயா. இயேசு என்றாலே ஆனந்தம், மகிழ்ச்சி, ரட்சிப்பு. அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். அன்பின் அகலம் நீளம் வீதி ஆழம் அளக்க யாரால் கூடும்? அன்பின் அகலம் நீளம் வீதி ஆழம் அளக்க யாரால் கூடும்? அன்பரின் பேரன்பை இங்கு அழகாய் கூற யாரால் கூடும்? அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். எவ்வளவு பெரியது நம்மை தேடி வந்த அன்பு, நம்மை மீட்டெடுத்த அன்பு. ஐயா நாளுமே அன்பை எழுதிட எல்லா மரமும் பேணவாயினும் ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் ஆகாயத்தை தாளாக்கி அதிலெல்லாம் எழுதினாலும் அன்பர் அம்சம் எழுதி தீர்க்க அன்பர்கள் எங்குதான் உண்டு? அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். மாந்தர் மேலே பாய்ந்த அன்புதான் ஆழ்ந்து தூதரும் பார்ப்பதிலே பணிந்து குனிகிறார். மாந்தர் மேலே பாய்ந்த அன்பு சாவின் கூரை ஒடித்து வென்றது. மாந்தர் மேல் பாய்ந்த அன்பு சாவின் கூரை ஒடித்து வென்றது. என்ன அன்பு, என்ன நேசம், மன்னர் இயேசுவின் மகத்துவ நேசம். அன்பர் அன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர்.
நல்லவர், கர்த்தர் வல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா. போதுமானதற்கும் அதிகமானவர். டம்ளர்ல தண்ணி எடுத்தா அந்த தண்ணியில நம்ம மறுபடியும் தண்ணி ஊத்திக்கொண்டே இருந்தால் கொஞ்சம் தண்ணி நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. நம்முடைய சின்ன குறைகள், அந்த குறையில ஆண்டவர் நம்மோடு இணையும் பொழுது, கர்த்தர் நம்ம அபிஷேகிக்கும் போது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் நம்மை நிரப்பும் பொழுது ஒரு குறைவும் இருக்காது. ஹல்லேலூயா. விசேஷமானவர்கள். கர்த்தராகிய இயேசுவை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நாம் பார்த்தோம். நிலைத்திருக்கிற காரியங்கள், 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவை 3ம் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. நிலைத்திருக்கிற 3 காரியங்கள். இதுல அன்பை பற்றி தான் நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். தேவ அன்பை குறித்து. தேவனுடைய அன்பு எத்தனை மனிதரை தேடி வந்த அன்பு, மனிதரை நேசிக்கிற அன்பு. இது மெய்ப்பர்களிடத்திலே தூதர்கள் மனுஷர் மேல் பிரியமும் சமாதானமும் இருக்கும். அவர் சமாதான காரணர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சமாதான காரணராய் இருக்கிறார். நமக்கு சந்தோஷத்தை தருகிறவராய் இந்த நாளில் நம்மை தேடி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். ஆமென். மத்தேயு 22:37 நாம் பார்த்தோம். ஆனால் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக இதற்கு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும். இருதயத்தோடு தேவனிடத்துல அன்பு கூறும் பொழுது அதுதாலும் கர்த்தர் எல்லா கற்பனையும் சுருக்கி இந்த ஒரே கற்பனையிலே நம்மை இணைத்திருக்கிறார். அன்பு நம்மிடத்துல நாம் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னது மாத்திரமல்ல, அதன்படியே கர்த்தர் செய்து காட்டினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செயல்முறையிலே நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோமா? நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, நம்முடைய குடும்பத்தாரிடத்திலே நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா? கஷ்ட நேரங்களிலே நம்முடைய அன்பை, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர், அன்புள்ளவர். காட் இஸ் லவ் என்று சொல்லி நாம் எழுதுகிறோம். ஏனென்று சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருந்ததினால்தான் நம்மை தேடி வந்தார், மனுக்குலத்தை தேடி வந்தார். ஹல்லேலூயா. மரியாளை தெரிந்து கொண்டார். மரியாளை தெரிந்து கொண்ட பொழுது அவள் கர்ப்பவதியானால் அவள் அந்த மகிழ்ச்சியான செய்தியை எலிசபெத் இடத்திற்கு ஓடி போய் அந்த மகிழ்ச்சியை அறிவிக்கிறாள். ஏன் பக்கத்து வீட்டில் அங்கே இங்கே சொல்லாமல் ஏன் எலிசபெத்தை தேடி போனார்? எலிசபெத்துக்கு தான் தெரியும் தேவனுடைய அன்பு என்னதென்று. ஹல்லேலூயா. நமக்கும் நல்ல நண்பர்களை கர்த்தர் இந்த நாட்டில் தருவார். கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நல்ல நண்பர்களை தருவார். நல்ல குடும்பத்தை நம்மோடு இணைத்து நல்ல குடும்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நாட்டில் நம் பிள்ளைகளோடு, மனைவியோடு, கணவரோடு நீங்கள் இணைந்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருங்கள். ஹல்லேலூயா. நல்ல புத்தாடை உடுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது சந்ததியாய் தேவனுடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த ஒரு விற்பனை கூடத்திலே சிறு பிள்ளைகள், பெண்களை அல்லது விற்பதற்கு வைத்திருப்பார்களாம். அப்போ ஒரு அந்த சிறு பிள்ளையை விலை கொடுத்து அந்த மகளை வாங்கி விட்டார். அப்போ அந்த மகள் நினைத்தால், ஐயோ, நான் இனி போய் இவங்க வீட்டில் என்ன கஷ்டப்பட போகிறனோ என்று சொல்லி அவள் பயந்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் சொன்னார், நீ மகிழ்ச்சியாயிரு, என்னுடைய வீட்டில் நீ மகிழ்ச்சியாயிரு, அதற்காகத்தான் உன்னை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொன்னாராம்.
எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்கள். அவள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவள் மகிழ்ச்சியா இருந்தாள். ஹல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் அப்படிதான் நம்மளை மீட்டெடுக்கும்படியாக அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, நம்மளை வியாதியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியின் கூறிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக தான் இந்த நாளிலே நமக்கு இரட்சகராய் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விடுதலையா, நாம் மகிழ்ச்சியா இருக்கும்படியா, நம்மை சந்தோஷமா இருக்கும்படியா, நம் கர்த்தரை துதிக்கும்படியா நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கிரயமாய் நம்மை வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க யாவரும் சந்தோஷம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. தேவன் உங்களுக்கு இருக்கிறார். இயேசு என்று சொன்னாலே இரட்சகர். நாம் எவ்வளோ பெரிய பாவ கூறிலே, பாவத்தின் பிடியிலே சிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது படுகுழியிலே விழுந்து விட்டாலும் கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்க வல்லமையில் உள்ளதா இருக்கிறது. நம்முடைய கரம் சின்னதுதான், ஆனால் தேவனுடைய கரம் மிகவும் பெரிய கரம். நீங்க எவ்வளோ குழியில இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். தூக்கி எடுக்க அவருக்கு பெரிய கையுண்டு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும், நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். அதற்காகத்தான் மனுக்குலத்தை தேடி வந்தார். 16வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஆறுதல், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததாலே நித்திய ஆறுதலை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஆறுதல், நித்திய நம்பிக்கை, கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை என்றால் என்ன? நமக்கு தகுதி இல்லாத நமக்கு நம்மை தகுதிப்படுத்துவது தான் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா, எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு டேலண்டே இல்லை, எனக்கு அழகே இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை என்று நீங்க நினைக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, நீங்க தகுதியே அவர் பாராதவர். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், பட்சபாதம் உள்ளவரே அல்ல. அவர் எந்த மனிதனையும் அவர் நேசிக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பாடுவது அவருக்கு பிடிக்கும், நீங்கள் துதிப்பது அவருக்கு பிடிக்கும். தேவனை நீங்கள் நேசிப்பது அல்லது அவரிடத்துல நீங்க மகிழ்ச்சியா இருப்பதை அவர் அதிகமாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கவலையோ துக்கமோ இருப்பது அவருக்கு பிரியமே இல்லை. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புவார். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய தகப்பனும், என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய தகப்பன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்டில் நம்மை தேடி வந்திருக்கிறார். வஸ்திரம் புது வஸ்திரம் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, இருக்கிற வஸ்திரத்தை போட்டுட்டு நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம ராஜாதி ராஜா நமக்கு உடுத்தி இருக்கிறார் அல்லவா? நாம் மகிழ்ச்சியா தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அவரை உயர்த்த 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 இருளின் அதிகாரங்கள் நம்மை விட்டு அகன்றே போகும். அது எந்த இடத்தில் இருக்கிறது என்றே தெரியாது. இப்போ ஒரு இருட்டு அறையில ஒரு பல்பு போட்டோன்னு சொன்னால் அந்த இருட்டு எங்கே போகும் என்றே தெரியாது. அதே போலதான் தேவாதி தேவன் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது, நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் எல்லா இருளையும் மாற்றி போடுவார். எல்லா கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாம் அது அகன்றே போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். கர்த்தர் அதனால தான் சொல்றேன், நீங்க சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இனி கவலைப்படாதீர்கள், ஒரு நாளும் ஒரு குறைவை குறித்து கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றும் தேவனுடைய பாதத்தில் வைத்துவிட்டு நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய வேதத்தை தியானிங்கள். நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்தது மாத்திரமல்ல, நமக்கு ஞானத்தை தருகிறார். நம்முடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும், சிறு குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும், சிறு குழந்தைகள் நாம் எப்படி நடத்த வேண்டும், வாலிபர்களை எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம், முதியோர்கள் எப்படி இருக்க வேண்டும், முதியோர்களை நாம் எப்படி கனப்படுத்த வேண்டும், எப்படி நம்முடைய பெற்றோர்களை நாம் கனம் பண்ண வேண்டும், தேவனை எப்படி உயர்த்த வேண்டும், தேவனை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு காரியத்தை குறித்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று நம்மை விடுவதே இல்லை. கடைசி வரை மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு தெருவிலே சென்றாராம். அப்பொழுது உங்களுக்கு அநேகர் அந்த ராஜாவை பார்க்க ஆவலோடு தேடி கூட்டம் கூட்டமாய் வந்து நின்றார்கள். அப்பொழுது இந்த ராஜா கேட்டாராம் ஒரு மனிதனிடத்துல, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. அந்த ராஜாவிடத்துல அந்த ஏழை மனிதர் சொன்னாராம், நீங்கள் என் வீட்டிற்கு வர வேண்டும், எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது, நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, ஆனாலும் நீங்கள் என் வீட்டுக்கு வருவீர்களா என்று கேட்டானாம். அப்போ அந்த ராஜாவுக்கு மிகவும் ஒரு அவன் மேலே அந்த 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 மனிதன் சொன்ன காரியத்தின் மேலே மிகவும் சிந்திக்கிற அந்த ராஜா சிந்தித்து, சரி நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டாராம். அப்போ ராஜா அரண்மனைக்கு போய்விட்டார். ஏழை மனிதனோ அவனுடைய வீட்டிற்கு போய்விட்டார். அந்த ராஜா யோசித்தார், நான் இந்த மனிதனுடைய வீட்டிற்கு போக வேண்டுமே என்று சொல்லி அந்த மனிதனுடைய வீட்டிற்கு, ஏழை மனுஷனுடைய வீட்டிற்கு போவதற்காக இந்த ஆட்களை அனுப்பி அந்த ராஜா அந்த வழியெல்லாம் சுத்தம் பண்ணி, அந்த கரடு மேடான பாதைகளெல்லாம் சுத்தம் பண்ணி, அவனுடைய வீட்டை அலங்கரித்து, அவனுடைய வீட்டுடைய நிலைமையெல்லாம் மாற்றி, ஏன் என்று சொன்னால் ராஜா போக வேண்டும் அல்லவா, அதற்காக எல்லாவற்றையும் சரிப்படுத்தி அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் அகற்றி, அவனுடைய ராஜா வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும், அதனால் தான் அவனுடைய வீடு குறுகலான பாதையா இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணி அந்த ராஜா போவதற்கு ஏதுவாக எல்லாவற்றையும் சரி பண்ணி அந்த ராஜா அந்த வீட்டிற்குள் போனாராம். அப்பொழுது அந்த ஏழை மனிதன் நினைத்தாராம், ஐயோ நான் தகுதி இல்லாமல் இருந்தேன், இப்பொழுது ராஜா என்னோட வீட்டிற்கு வருவதற்கு ராஜாவே என்னை தகுதிப்படுத்தினார் என்று சொல்லி அவன் சந்தோஷமாய் அந்த ராஜாவை வரவேற்றான். அப்படிதான் இப்பொழுதும் இயேசு ராஜா நம்முடைய வீட்டிற்குள்ளே வர வேண்டும், நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பும் பொழுது அவர் நம்முடைய நிலைமையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். இந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைந்தே போகும், அதை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் நம்மை மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? லூக்கா 19:9-10 நாம் வாசிக்கும் பொழுது, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஹல்லேலூயா. எதற்காக வந்தார்? நம்ம சமாதானத்தை இழந்திருக்கிறோமா? சந்தோஷத்தை இழந்திருக்கிறோமா? நம்முடைய பணங்களெல்லாம் யாரோ ஏமாற்றி விட்டார்களா? இல்லை எதிலையாவது நம் பாவத்தில் நம்முடைய பலனை அல்லது நம்முடைய ஐஸ்வர்யத்தை, வேண்டாத காரியங்களே, உலகத்தின் காரியங்களிலே நாம் இழந்து விட்டோமா? இப்பொழுது ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. இழந்ததை திரும்ப இரட்டத்தனையாய் கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து விட்டான். நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததினால் நாம் கர்த்தரை தேடலாம். ஆனால் அது மட்டும் அல்ல, யோபு சொல்லுகிறார், நன்மையை கண்ட நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா, தீமையை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனாலும் கடைசி நாட்களிலே கர்த்தர் அவர் பரிபூர்ணத்தினால் நிரப்பினார், இரட்டத்தனையான நன்மையினால் நிரப்பினார். ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கார். ஒரு சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கர்த்தரை ஐயோ ஏன் என்னை மறந்து விட்டார், தேவன் என்னை விட்டு விலகினாரோ என்று சொல்லி யோசிக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் ஸ்கூல் பள்ளி நாட்டில் நாம் ஒரு எக்ஸாம் எழுதினால்தான் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் பொழுது தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளலாம், தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளலாம், தேவனை இன்னும் அதிகமாய் துதிக்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள நாம் கர்த்தர் உன்னத மகிமைக்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
3 16வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. வேற என்னங்க வேணும் நமக்கு? ஆண்டவர் அவரே இறங்கி வந்து நம்மை அணைத்து கொள்ளுகிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவரை ரட்சிக்கும்படியாய் அவரை தந்தருளினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார்? அவருடைய ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. உலக அன்பு சொல்லலாம், உங்களுக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லலாம். எல்லாம் பிரசங்கி சொல்லுகிறார், எல்லாம் மாயை, மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு தான் மாறாதது பிரியமானவர்களே. தேவனுடைய அன்பு நம்ம மேல் ஊற்றிக்கொண்டே இருப்பார். அவருடைய அன்பு குறைவில்லாதது, அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு. அதான் அந்த பாட்டுல பாடுகிறோம். எல்லா ஜலமும் இங்கானாலும் அல்லது வானம் பேப்பர் ஆனாலும் எல்லா மரமும் பேனாவானாலும் அவருடைய அன்பை எழுதி தீர்க்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு அன்பை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது உங்களை திட்டி விட்டார்களா? யாராவது உங்களை சோர்வடைய பேசினார்களா? துக்கப்படுத்தினார்களா? அதனால் நீங்க சோர்ந்து போகவே வேண்டாம். கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள். கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் மகத்துவமானவர்கள். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இருங்க. நல்ல கர்த்தருக்கு பிரியமானது இந்த நாட்டில் செய்யுங்கள். கர்த்தர் என்ன எதிலே பிரியமா இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவுவதிலே பிரியமா இருக்கிறார். ஏழை ஜனங்களை மீட்டெடுப்பதிலே, அவளுக்கு உதவி செய்வதிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இதிலே நம்முடைய சிந்தனையை செலுத்தும் பொழுது கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பை நாம் எப்படி திருப்பி அவரிடத்தில் காட்டுவது? நம்முடைய செயல்கள் மூலமாய், நம் வீட்டிலே நம் ஒருவருக்கொருவர் மன்னிப்பதன் மூலமாய், நம்ம ஒருவருக்கொருவர் சந்தோஷமாய் இருப்பதன் மூலமாய் தான் தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி சண்டை போட்டுக்கொண்டு அதனால பிரயோஜனம் என்ன? ஒரு பிரயோஜனம் இல்லை. மறந்து அடுத்தடுத்த காரியங்களிலே தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உயர்த்தப்படுகிறார். கர்த்தர் உயர்த்தப்பட நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கெட்ட குமாரனை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வாங்கி தூரமாய் போனான். தகப்பனுக்கு மனதே இல்லை. ஆனாலும் இவன் விரும்புகிறானே என்று சொல்லி அதை பிரித்து கொடுத்தார். ஆனால் அந்த உலக வாழ்க்கையில போய் அந்த கெட்ட குமாரன் என்ன பண்ணான்? எல்லாம் செலவழித்து ஒரு நாள் வந்தது. அந்த எல்லாவற்றையும் செலவழித்து அவன் அந்த சூழ்நிலை அவனுக்கு வந்தது. அப்பொழுதுதான் தகப்பன் வீட்டை நினைத்தான். தகப்பன் இடத்துல போன வேலைக்காரர்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு சம்பூர்ணமா இருக்கிறார்களே, நான் இப்படி பன்றிக்கு கொடுக்கிற தவிடை சாப்பிடுகிற ஒரு நிலைமை வந்து விட்டதே என்று சொல்லி அப்பொழுதுதான் அவன் நினைத்து தகப்பனிடத்துல திரும்புகிறான். ஆனாலும் இப்பொழுது என்னோட மகன் என்னிடத்துல வருவான் என்று சொல்லி ஏங்கி கொண்டு கதவு நிலையருகே காத்திருந்தார். மகனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்து அவனுக்கு புது வஸ்திரம், புதிய பாதரட்சி எல்லாம் கொடுத்து அவனை அன்போடு அணைத்து அவனுடைய எல்லாவற்றையும் அவனுக்காக கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனும் அதே போலதான் இப்பொழுது நம்மை தேடி வந்திருக்கிறார். உங்களை அணைத்துக் கொள்கிறார், உங்களை முத்தமிடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு தூரம் போனோமா? தூரம் நம்ம தேவனை நேசிக்காமல் போனோமா? ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் நேசிப்போம், இன்னும் அதிகமாய் தேவனை அறிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் நம்ம எப்படி இழுக்கிறாரா? அன்பின் கயிறினாலே இழுத்து கொள்கிறார். ஹல்லேலூயா. நாம் நம்மளுடைய சுய பலத்துல நம்ம எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே. நாம் தேவ அன்பு நிறைந்தவர்களா, தேவனுடைய சாயலிலே நாம் காணப்படும் பொழுது, தேவனுடைய திவ்ய
சுபாவம் திவ்ய சுபாவத்தோடு நாம் இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அன்பின் கயிறினாலே நம்மை இழுத்து கொள்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் கயிறு நாமும் இந்த நாட்டில் அன்புள்ளவர்களாக இருப்போம். அன்பை நாம் காட்டுவோம். நம் மற்றவர்களிடத்தில் நாம் யாவரும் நன்மை செய்தவர்களுக்கே செய்தோம் என்று சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒரு குறை அவர்களிடத்தில் இருக்கும். அதை நாம் மன்னித்து அதை ஏற்றுக்கொண்டு உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உலக அன்பு மாயையா இருக்கிறது பிரியமானவர்களே. தெய்வ அன்பு நிலையானது. தெய்வ வசனத்தை நாம் தியானிப்போம். அன்புள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ அவைகளையே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியே நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். யாரிடத்துல தேவன் அதிகமாய் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோமானால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்திலே தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஏன் என்று சொன்னால், இந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுதுதான் நமக்கு நித்திய ஜீவன். வசனத்தை கை கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ஆறுதல், நமக்கு சமாதானம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி நம்மை கரம் பிடித்து நடத்துகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமக்கிறது போல, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். தேவ ஆவியினாலே அருளப்பட்ட அந்த வார்த்தை நாம் கை கொள்ளும் பொழுது தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்கிறதா இருக்கிறது. தேவ சமாதானம் வீடுகளை நிரப்புகிறது தான். நமக்கு மன்னிக்கிற அல்லது ஒரு சாந்தம் உள்ள ஆவியின் கனிகளை நமக்கு அது தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவின் கனிகளில் கூட முதலாவது அன்பு தான் முதலாவது சொல்லப்பட்டிருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவையெல்லாம் தேவனுடைய கனிகளா, ஆவியின் கனிகளா இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அன்பா இருக்கும் பொழுது, தேவனுடைய கற்பனையை கை கொள்ளும் பொழுது இவையெல்லாம் நம்மோடு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒட்டி கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களா நம்ம எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நம்மை ரட்சிக்கும்படியா, நம்மை மீட்டெடுக்கும்படியா, நம்மை மகிழ்ச்சியாக்கும்படியா இந்த நாட்டில் நாம் தேவனை கொண்டாடி கொண்டு இடங்களிலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை ஒரு தொழிலதிபர்கள் பார்த்திருக்கலாம், அல்லது ஒரு ஏழை மனிதர்கள் பார்த்திருக்கலாம், அல்லது வாலிபர்கள் பார்க்கலாம், சிறு பிள்ளைகள் பார்க்கலாம். யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தை வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதிசயம் அற்புதம் உம்மகா அன்பு, சிலுவையில் உம் கிருபையை கண்டேன். உமழகினை என் வாழ்வினில் புரிய இயலாது, நீர் மகிமையும் அழகுமானவர். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகன் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகன் ஆத்மா உம்மை பாடும். அற்புதத்தை காணச் செய்தீர், உம் அன்பினால் கவர்ந்தீர். இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. அற்புதத்தை காணச் செய்தீர், உம் அன்பினால் கவர்ந்தீர். இவ்வுலகிலே உம்மை போல் அழகில்லை. அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகன் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகன் ஆத்மா உம்மை பாடும். Beautiful one, I love you. Beautiful one, I adore. Beautiful one, my soul must sing. Beautiful
beautiful one, I love you. Beautiful one, I adore. Beautiful one, my soul, my sing. அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகே ஆத்மா உம்மை பாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவாதி தேவன் அவர் அழகில் சிறந்தவர், அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகர், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, யூதாவின் ராஜசிங்கமாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்தவர் அவ்வளவு வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள், பிரியமானவர்களே. இப்பொழுது நீங்கள் மகிழ்ந்திருங்க. இந்த பண்டிகை நாட்டில், இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில், புது வருட துவங்குற இந்த நாட்டிலே நீங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வசனம் யோவான் 12:3 நாம் வாசிக்கிறோம். மரியாள் விலையேறு பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து, அதை நாம் வாசிக்கலாமா அந்த வேதத்தை? யோவான் 12ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்பொழுது மரியாள் விலையேர் பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. இந்த மரியாள் என்ன பண்றா பாருங்க. கலங்கம் இல்லாத நலதம் என்னும் விலையேற பெற்ற தைலத்தை கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றி தன்னுடைய தலை மயிரினாலே பாதங்களை துடைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்டிலே கர்த்தரை அதிகமாய் நேசிப்போம், கர்த்தருடைய பாதத்திலே நாம் தரித்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதமே அன்றி வேறு ஒரு பாக்கியம் இல்லை. பிரியமானவர்களே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஸ்திரீயும் அதே போலதான். அவள் கலங்கம் இல்லாத விலையேற பெற்ற தைலத்தை தேவனுடைய பாதத்திலே ஊற்றினாள். ஹல்லேலூயா. நம்முடைய துதியினாலே, இந்த நாட்டிலே நம்முடைய துதியினாலே, ஆராதனையினாலே நாம் மகிழ்ச்சியா இருப்பதினாலே தேவனுடைய பாதத்தை தேவனுடைய சமூகத்தை நாம் மகிழ பண்ணுகிறோம். தேவனை நாம் மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தேடி வந்தார், நாம் நம்மையும் அவருக்காக கொடுப்போம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வேறு ஒரு பாக்கியம் இல்லை, வேறு ஒரு நன்மை இல்லை. இந்த பூமியிலே நம்முடைய செயல்கள் மூலமாதான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே அதிநிமித்தமாய் சேர்த்து வைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்டில் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நான் சிறிய ஜெபத்தை நான் செய்கிறேன், என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி ராஜா. இந்த நாட்டிலே அப்பா, இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒருவருக்கும் ஒரு குறைவில்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் அவர்களை சம்பூர்ணத்தினாலே ஆண்டவரே அப்பா திருப்தி அடைய செய்து இந்த நாட்டில் என் பிள்ளைகளை மகிழ பண்ணுவேன், என் வீட்டிலே மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. அப்படியே உடைய பிள்ளைகளை இந்த நாட்டில் மகிழ பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளுக்குள்ளாக ஒரு குறைவில்லாதபடிக்கு ஆண்டவரே பலவீனங்கள் நீங்கட்டும், கஷ்டங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் ஆண்டவரே கர்ப்ப பையை நீர் பலனடைய செய்து நீர் பிள்ளை பாக்கியத்தை வைக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் கேன்சரை சுகமாக்குறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இருதய நோய்கள் இப்பொழுது ஆண்டவரே மறைகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தலை
வேதனையினாலே ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு நீர் சுகமாக்குறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, திருந்தாமல் இருக்கிறானே என்று வேதனைப்படுகிற பெற்றோரை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அவருடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கணவரை ஆண்டவரே, கணவர் இப்படி குடித்து கொண்டு நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று வேதனைப்படுகிற ஸ்திரீகளை இப்பொழுது நீர் பார்க்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய கணவர்களை நீ தொடுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்ப ஸ்திரீகளை கர்த்தர் இப்பொழுது மரியாள்களை போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே அப்படியே நீர் மாற்றுகிறதுக்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்ப பெண்களையும் நீர் ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். அப்பா, இந்த நாட்டில் நீர் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் உடைய பிள்ளைகளை நீர் நடத்தும் அப்பா, கரம் பிடித்து நடத்தும் அப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். அருமரட்சகர மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு இருங்கள். ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.